ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் பேபிக்கான சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பாய் பேபி அப்படின்னா ஒரு முருகருக்கு ஈக்குவலான ஒரு நம்ம முருகனை தான் வந்து நம்ம பாய் பேபி அப்படின்னாலே முருகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குட்டி முருகர் வந்து நம்ம வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? ஸோ அதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பர்சனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ போடணுன்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களோட டாப்பிக்கான வீடியோவாக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து கையை ஊனி எந்திரிக்கிறத வச்சு பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு கையை ஊனி எந்திரிச்சா பாய் பேபின்றது சொல்லுவாங்க. நீங்கள் கையை ஊனி வந்து எந்த சைடு எந்திரிக்கிறீங்கன்றத வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இது இப்படி இருந்தால் இப்படி பேபி தான் அப்படின்லாம் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட நம்பிக்கை தான். என் லைஃப்பில் மற்ற பெரியவங்க வந்து சொன்னதை வச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து 100% வந்து உண்மை அப்படின்னு வந்து என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே இந்த வீடியோவில் வந்து நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். அதாவது எனக்கு இருந்த சிம்டம்ஸு எனக்கு பெரியவங்க என்னென்ன சொன்னாங்க, ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்படிலாம் இருந்தால் பாய் பேபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஸோ என்ன சிஸ்டர் இவ்வளோ டிஸப்பாயிண்ட்டாக பேசுகிறீங்க? சரி, பாய் பேபி சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஸோ பாய் பேபி சிம்டம்ஸு அப்போ பார்த்தா 100% உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எது ஒன்றுமே இப்போ டாக்டரே வந்து 100% உண்மையான ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு வந்து 100% வந்து இது வந்து உண்மைத்தன்மைன்னு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு லைஃப்பில் நடந்ததை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து ரைட் சைடு கையை ஊனி எந்திரிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. எதனாலனா ரைட் சைடு ஓவரியில் பேபி தரிச்சாலே ஆல்மோஸ்ட் பாய் பேபின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்கள் ரிலேஷன் சிஸ்டர், அதாவது எனக்கு சிஸ்டர் முறை தான் வேணும், அவங்க எங்கள் ஒன்று விட்ட ரிலேஷன், அவங்க வந்து ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஹெட் இருக்கணும், ரைட் சைடு வந்து மூமெண்ட் அதிகமாக இருந்தது. அப்படி ரைட் சைடு கை ஊனி எந்திரிச்சா பாய் பேபின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நார்மலாகவே வந்து நம்ம மாற்றி லெஃப்ட் சைடு தான் எப்போயுமே நம்ம கை ஊனி எந்திரிக்கிறது எல்லாமே பண்ணுவோம். இது அப்படியே ரைட் சைடு பண்ணால் பாய் பேபியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மூமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு வந்து தலை இருக்கும், ரைட் சைடு மூமெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து பாய் பேபின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹேர் செம்ம க்ரௌத்தாக இருக்கும், நல்ல பியூட்டியாக இருப்பீங்க. அதாவது கேர்ள் பேபி அப்படின்னா ஒரு சில சிஸ்டர் கேட்குறாங்க, பெண்கள்னாலே அழகு தானே, ஸோ பெண் குழந்தையாக இருந்தால் வந்து நம்ம அழகாக இருப்போம்னு சொல்கிறாங்க, உண்மையான்னு கேட்டிருக்கீங்க. என்னோட லைஃப்பில் வந்து பெண் குழந்தைகள் நம்ம பெண் குழந்தை வயிற்றில் இருந்தால் நம்ம அழகை ஃபுல்லாக பறிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அழகை பறித்து நம்மளோட, அதாவது யாருக்குமே தான் அழகாக இருக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும்ல. ஸோ அதே போல் பெண் குழந்தைங்கள் வந்து அழகு மேலே ஆர்வப்பட்டுக்கிட்டு அம்மாவோட அழகை பறித்து தான் வந்து குழந்தை வந்து பிறக்கும், அந்த அழகெல்லாம் தான் எடுத்துக்கும், பெண் குழந்தை வந்து எடுத்துக்கும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில சிஸ்டர் இப்படியும் கேட்குறாங்க, பெண்கள்னாலே அழகு தான், பெண் குழந்தை இருந்தால் நம்ம அழகாக தெரியும்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் அது எந்த வகையில் உண்மைன்றது எனக்கு தெரியல. என்னோட லைஃப்பில் வந்து அழகை பறிச்சால் வந்து வயிற்றில் உள்ளது வந்து பெண் குழந்தை, நம்மளுக்கு வந்து நல்ல பியூட்டியாக அழகாக இருந்தால் நம்ம வயிற்றில் உள்ளது ஆண் குழந்தைன்னு நான் சொல்லுவேன். எதனாலனா எனக்கு நான் அப்படி தான் இருந்தேன். நல்லா வந்து ஹேர் வந்து ஃபால் ஆனிச்சு, ஹேர் க்ரௌத் வந்து எனக்கு கேர்ள் பேபிக்கு இருந்துச்சு, பாய் பேபிக்கு ஹேர் ஃபால் இருந்தது. பட் வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் வந்து ஒரு எந்த ஒரு டேர்னும் இல்லாமல் வந்து ஒரு நீட்டாக ஒரு பாலிஷாக இருந்தது என் ஃபேஸு பாய் பேபி வயிற்றில் இருந்தப்போ.
ஆனால் கேர்ள் பேபி வயிற்றுல இருந்தப்போ ரொம்ப வந்து ஒரு மாதிரி திட்டாக ஃபேஸே ரொம்ப பிளாக்காக ரொம்ப டார்க்காக ஆகிட்டேன். அதே போல் வெயிட்டும் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நான் போடலை. பாய் பேபிக்கு கேர்ள் பேபிக்கு செம்ம க்ரோத் ஆகிட்டேன். 73 kg வந்து நான் இருந்தேன் டெலிவரி அப்போது. ஆனால் பாய் பேபிக்கு 62 தான் இருந்தேன். அதனால் வந்து வெயிட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டு வந்து கொஞ்சம் டிக்ரீஸாக இருந்தால் பாய் பேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து மூமெண்ட் இருக்கும். ரைட் சைடு கை ஊனி எந்திரிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே குட்டி முருகரே வந்து உங்கள் வயிற்றுல பிறக்கணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.